டெய்லி 3 காரியத்தை நம்ம கற்றுக்கணும். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, காலையில் எப்படி துவங்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரத்தோட நான் துவங்குவேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை முழிச்ச உடனே எப்படி நான் துவங்குவேன்? எதையுமே நினைக்காதீங்க, எதையுமே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்வேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். எந்திரிச்ச உடனே எப்படிதான் எந்திரிக்கணும்னா, ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே கண்ணு முழிச்சு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கிருபையை தந்ததற்காக, எனக்கு கால் இருக்கு, கை இருக்கு, எனக்கு கண் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதுக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக, காலையில எந்திரிச்ச உடனே எப்படி எந்திரிக்கணும்னா, விழிச்ச உடனே நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். அவ்வளவுதான். இனி சோம்பேறித்தனம் எனக்குள்ள இருக்காது. அங்கே உட்கார்ந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் உழண்டுட்டே நான் இருக்க மாட்டேன், உடனே எந்திரிச்சிருவேன். ஆமீன். சோம்பேறித்தனம் இல்லாம எழும்புவேன். நம்பர் 3, மூன்றாவது, காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே நெகட்டிவா இல்ல, எப்படி யோசிப்பேன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆகாது, எனக்கு கல்விமானி நாவை கத்தர் தரும்படியாய் காலை தோறும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு கத்தர் என்னை எழுப்புகிறார். இன்னைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கற்றுக் கொடுக்கிறதுக்கு கத்தர் எழுப்புகிறார். எனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு கத்தர் என்ன காலையில எழுப்புறாரு. எதுக்கு காலையில எழுப்புறாருன்னா, இந்த நாள் உனக்கு ஜெயமா இருக்கிறதுக்கு, உனக்கு எல்லாத்தையும் கற்று தருவேன் என்று கத்தர் உங்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? அந்த வருஷத்துல ஒரு மாற்றத்தை நம்முடைய குடும்பத்துல கத்தர் தரப்போறாரு. நீங்க எல்லா நாளையும் நல்ல நாள் மாதிரி நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க அடுத்த வாரத்துல எல்லாரும் வந்து சாட்சி நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க வாழ்ற வாழ்க்கையே உங்களுக்கு சந்தோஷமா அமைய போகுது. எதையுமே நீங்க நினைக்காதீங்க, எல்லாமே மாறும் சிஸ்டர், எல்லாமே மாறும் பிரதர். அவங்க புரிஞ்சுக்கலையா நீங்க புரிஞ்சுக்குங்க, அவங்க விட்டு கொடுக்கலையா நீங்க விட்டு கொடுங்க, அவங்க செய்யலையா நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான், போயிட்டே இருப்போம். நம்மளை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்னும் இல்லை. ஆமேன். என் நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவங்க நம்மளை குறித்து தப்பா நினைக்கிறதுக்கு அவங்க நம்மளை விட பெரிய ஆட்களும் இல்லை, அவங்கள விட நம்ம குறைஞ்ச ஆட்களும் இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த ஜீவனையே நம்ம பெற்றுக்கொண்டோம்ல. இதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு மேல எதுவுமே கிடைக்கலனாலும் தப்பு இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கிடைக்க வேண்டியது உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. உண்மையா இல்லையா? கோடிக்கணக்கான காரை வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்க சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான், நீங்க வெற்றி உள்ள வாழ்க்கை தான், நீங்க இந்த உலகத்துல பிறந்தது நல்லது தான், நீங்க ஜெயிச்சிட்டீங்க.